அன்புக்குரியவர்களே, வழக்கமாக சொல்லுவார்கள், இறப்பை பற்றி பேசியவர்கள் இறப்பை அனுபவித்தது கிடையாது, இறப்பை அனுபவித்தவர்கள் இறப்பை பற்றி பேச முடியாது. ஆனால் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இறப்பதற்கு முன்பே இறப்பை அனுபவித்தவர். எனவேதான் தான் இறப்பு எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்த திருத்தந்தை அவர்கள் தான் இறப்பிற்கு பிறகு எங்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும், எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மற்ற திருத்தந்தையிலிருந்து வித்தியாசமான மனிதராக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். 2013ஆம் ஆண்டிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசிரியை கொடுக்க வந்த பொழுது அவர் ஆசிரியை கொடுத்ததை விட அனைத்து மக்களிடத்திலும் தன்னை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி குனிந்து ஆசிரை பெற்றார் என்பது மிகப்பெரிய ஒரு பாடமாக நமக்கு அமைகின்றது. ஆசிரை கொடுக்கக்கூடியவர் ஆசிரை பெற்றார். அன்றிலிருந்து தன்னுடைய பணிக்காலம் முழுவதுமே தன் சொல்லாலும் செயலாலும் தான் ஒரு வித்தியாசமான திருத்தந்தை, மற்ற மரபு சார்ந்த திருத்தந்தையிலிருந்து வேறுபடுத்தி காட்டி தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். தன் எளிமையான அணுகுமுறை, எளிமையான வாழ்வு, எளிமையான செய்தியின் மூலம் தான் ஒரு வித்தியாசமான திருத்தந்தையாக வாழ்ந்து வந்த அந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அவர் வழியாக திருச்சபைக்கு இறைவன் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பொன்மலை மறைவட்டத்தில் உள்ள அனைத்து அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், இறைமக்கள் சார்பாக எங்களுடைய ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இறந்த நம் திருத்தந்தைக்கு இறைவன் நித்திய பேரின்ப வாழ்வை கொடுத்து தொடர்ந்து அவரை வழிகாட்டியாக கொண்டு திருச்சபை வழிநடத்தல எங்கள் ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி.